குமராபாளையம் ஒரு காலத்தில் அருமையான ஊர். இன்றைக்கி அருமையான ஊர் தாங்க. ஆனால் தொழில் கூட ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு காலத்தில் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, குமராபாளையத்தில் போய் பிழைக்க முடியலன்னா வேறு எந்த ஊர்லேயும் போய் பிழைக்க முடியாது அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்தது அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை ரொம்ப மோசம். தொழில் சரியானபடி எந்த ஒரு தொழிலுமே கிடையாது. டெக்ஸ்டைல் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால இங்கிருந்து வெளியூருக்கு தான் போய் வேலை செய்கிறாங்க அப்படியே, நம்ம ஊரில் வேலை செய்கிறது கிடையாது. குமராபாளையம் அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஊராக இருந்த ஊர். இரவு நேரத்தில் கூட அத்தனை பேர் போவாங்க வருவாங்க, தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஷிஃப்ட்டுக்கு போவாங்க, நைட்டு 1 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போவாங்க. அன்றைக்கி ஒரு 200 ரூபா 150 ரூபா சம்பாதிச்ச காலத்தில் கூட மிகச்சிறப்பாக இருந்தது குமராபாளையம். ஆனால் இன்றைக்கி குமராபாளையம் அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு தொழில் நசுங்கி போச்சு. இன்றைக்கி ஒரு சிலரையாவது காப்பாற்றிட்டு இருக்கிறது இந்த தளபதி ரகங்கிற அந்த காவி வேட்டி, அந்த வேட்டி தான் இன்றைக்கி காப்பாற்றிட்டு இருக்கு. மற்றபடி எல்லா தொழிலுமே குமராபாளையம் தொகுதி ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த தொகுதி முன்ன இருந்த மாதிரி இல்லை, இப்போ இருக்கிற மாதிரியும் தெரியல. ஏன்னா அத்தனை பேரும் தொழில் விட்டு யார் பக்கம் போயிட்டாங்க. ஒன்று சொந்த தொழில், இல்லை திருப்பூர் பக்கம், இல்லை ஈரோடு, இந்த மாதிரி பகுதிகளில் போய் வேலை செய்கிறதுக்கு நிறைய கிளம்பி போயிட்டாங்க. அதனால் குமராபாளையம் முன்ன மாதிரி மாறணும், மிகச்சிறப்பாக இருக்கணும், தொழில் வளம் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கு அரசியல் தலைவர்களும் சரி, தொழில் நிறுவனங்களும் சரி, கண்டிப்பாக உதவி புரிஞ்சு குமராபாளையத்தை ஒரு நல்ல ஒரு தொழில் நகரமாக மாற்றி மறுபடியும் அதே மாதிரி குமராபாளையத்தை நம்பி போனால் கண்டிப்பாக எந்த குடும்பம் வந்தாலும் நல்லபடியாக பிழைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஊர் சிறப்பாக கொண்டு வரணும். இதை அரசியல் தலைவர்கிட்டையும் சரி, தொழிலதிபர்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.